ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடு ரொம்ப போரிங்காக போச்சு கைஸ். ரொம்ப போரு. நிறையவே பார்த்துட்டு இருந்தது அப்படியே கண்ணு அசந்துட்டேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீன் என்னன்னே தெரியல, அதான் மறந்துட்டேன். பார்த்துட்டு இருந்தவ அப்படியே கண்ணை அசந்துட்டேன். அதான் அந்த குட்டி ஆதி வந்து பேசிகிட்டு இருப்பான் இல்லையா, எனக்கு வந்து அப்பா வேண்டாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பான் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரதி வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிடுவான் அந்த பையன். எங்கள் அப்பா வந்து எனக்கு அப்பாவே வேண்டாம், நான் அப்பா இல்லைன்னு நினச்சிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாரு, நான் நினச்சிக்கிறேன். எனக்கு நீயும் அக்காவும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசுவான். பேசும்போது அடிக்க போயிடுவா. அப்படி பாரதி வந்து இப்படி அடிக்க போயிடுவான். அடிக்க போனோடனே அந்த பையன் எனக்கு யார் கூடயும் பேச இஷ்டம் இல்லை, எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான் அந்த இடத்துலேருந்து. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, எதுக்குடி இப்போ அந்த பச்சை பிள்ளைய அடிக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே குழந்தைனா அப்படி தான் இருக்கும், நம்ம தான் பக்குவமாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கையிலேயே பாட்டி வந்து டென்ஷன் ஆகி, நீயும் சொல்ல மாட்ட, உண்மையை போய் சொல்லு, நானும் சொல்லவும் மாட்டேன், எங்களையும் சொல்ல விட மாட்டேன், அந்த குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குமா. சொன்ன உடனே வந்து பாட்டியும் டென்ஷன் ஆகி எழுந்திரிச்சு போயிடும். இங்கிட்டு சாரதாவே எழுந்திரிச்சு போயிடுவாள். லதாவும் வந்து பார்த்திங்கன்னா பாரதி அப்படின்னு வாய் எடுக்க வருவா. உடனே என்னை கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு சொல்லிடுவாள். சொன்ன உடனே அவளும் போயிடுவான். அட பாவிகளை, வாங்கி வச்ச சமோசா அப்படியே விட்டுட்டு போகிறீங்களேடா, சமோசாவை சாப்பிடுங்கடா, சமோசா அப்புறம் காஞ்சி போயிரும்ல, ஃபுட்டை எப்படி வேஸ்ட் பண்ணலாமா, சமோசாவை சாப்பிடுங்க சரியா. என்ன சொல்கிறதுனே இந்த சீனில் என்ன ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னா, அந்த பையனை பொறுத்தளவு அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து அவனால் தாங்க முடியல. அதனால் தாலி எடுத்துகிட்டு ஓடிட்டான். அவங்க அம்மாவுக்காக அதை செஞ்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் கைஸ், நல்லா நீங்கள் யோசித்து பாருங்கள். இவன் வந்து நினைவலைகளை அழிச்சான் இல்லையா, வாசுவோட இதயம் வந்து உள்ளே இருக்குது. ஆனால் நினைவலைகளை அழிச்சான் பார்த்தீங்களா, அப்போயே வாசுவோட இதயம் செத்து போச்சு சரியா. வாசுவோட இதயம் செத்து போச்சு. இப்போ இது வந்து வாசு கதை இல்லாமல் ஒரு முழு கதையாக ஆதியோடு தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆதியை வந்து முன்னோக்கி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. வாசு வந்து காமிக்கிறதே இல்லை. அந்த நினைவலைகளில் வரும்போது மட்டும்தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆனது, அந்த ஹார்ட் எடுத்து வைக்கிறது மட்டும்தான், அந்த நினைவலைகளுக்கு மட்டும்தான் அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க வாசுவோடது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆதியோட கண்டென்ட்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கதையை வந்து மாற்றுற மாதிரி எனக்கு தோணுது. உண்மைதான். ஆனால் அப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படியும் கதை கொண்டு போனால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவன் வந்து வாசு வந்து வாசுவாக இல்லாமல் முழுமையாக ஆதியாக தன்னை உணர்ந்து பாரதியை வந்து ஏற்றுக்கணும். அப்படி இருந்தால் தான் கதை வந்து நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மித்ராவோட பிளான் அதான் நேற்றே சொன்னோம் இல்லையா, கொள்றதுக்கு ஆள் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா பார்க்க ஹாஸ்பிட்டலில் ஆள் வந்துட்டாங்க. ஆள் வந்துட்டு இவ தான் பாரதி, இவரை தான் நீங்கள் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காப்புல. சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவள் வந்து அவளை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் டீல் பண்ணணும், அவள் ரொம்ப என்ன சொல்கிறது வேறு மாதிரி ஆள், நீங்கள் சிக்கிக்குவீங்க அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாப்புல. சொன்ன உடனே வந்து பாரதி அதே மாதிரி அந்த இடத்துக்கு வர்றா. வந்த உடனே அவங்களும் ஆளை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சீன் நடக்குது அப்படின்னா, இந்த நம்ம அம்மா மகன் பாண்டி, அதான் இவ தான் கையை ஓங்குனா இல்லையா, அதனால் பையன் அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்தோடனே ஹக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உனக்காக தான்மா எல்லாமே செஞ்சேன், நீ அழுகிறத பார்க்க முடியலன்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி தாலி எடுத்துகிட்டு ஓடினேன், என்னை மன்னிச்சிடு, எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அம்மா என்ன சொன்னாலும் கேட்பியா, இப்போ நீ படு அப்படின்னு சொன்னோடனே இந்த நோடி போதும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை எவன் எழுதுனானே தெரியல.
ஆனாவுன்னா எல்லாத்துக்கும் அந்த பாட்டையே எடுத்து நம்மளை போட்டு இது பண்ணுறாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த அம்மா பையன் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கே ஒரு செகண்ட் வந்து லைட்டாக கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அவள் வந்து சொல்கிறா, எனக்கு இந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு பாரதி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதான் அந்த முத்துலட்சுமி அம்மா டாக்டர் ஒன்று வந்திருக்குல்ல, கேஜிஎஃப் மாளவிகா மேடம், அதுக்கப்புறம் கேரக்டர் வேண்டாமா, அது வந்து என்ன சொல்லுது ஆதிக்கிட்ட, நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து ஒருத்தரை தேடிட்டு இருக்கிறீங்க, அதுவும் உங்களை தேடிட்டு தான் இருக்குது, அப்படி இப்படி என்னமோ டைலாக் பேசுகிறாங்க. எனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது கேஸ். அதெல்லாம் சொல்லணும்னா வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். சரியா? என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டைம் வேணும், கரெக்டான டைம் வரும்போது உங்களுக்கே உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த டைமை தாயா நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? முடியல எங்களால், சீக்கிரம் இந்த நாடகத்தில் முடிங்கடா. கண்டென்ட்டே இல்லைடா, கண்டென்ட்டே இல்லாமல் கதையை ஓட்டிக்கிட்டு ஏன்டா எங்களை கழுத்த இருக்கிறீங்க? குட்டி தம்பி, உனக்கு அப்பா இல்லைனாலும் தமிழ் வந்து அவங்க அப்பாவை இழந்து ரொம்பவே வாடிக்கொண்டிருக்கிறாள். அதனால் கண்டிப்பாக அவளுக்கு அப்பா தேவைப்படுகிறாள். சரியா? அதனால் என்னை பொறுத்த இது பொதுவாக சொல்கிறேங்க, இந்த நாடகம் பார்க்குறதுக்குலாம் ஒரு மன தைரியம், பலம் இது மனசு வந்து ரொம்ப ஒரு பலமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு காமெடி கூட சொல்லுவாங்க, இதயம் பலவீனமானவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த சீரியலை வந்து நம்ம பார்க்குறதுனால நம்மளுக்குள்ளேயே இனம் புரியாத ஒரு இதெல்லாம் இருக்குது, ஒரு கஷ்டம் நஷ்டம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே போயிடுறோம் இல்லையா? கதைக்குள்ளேயே போயிடுறதுனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சீனாக இருந்தால் நல்லா இருக்குது, பிடிக்காத சீனாக இருந்தால் வெறுப்பாக இருக்குது. அழுகை சீரியல் இந்த இதயம் சீரியலுக்கு வந்து அழுகை சீரியல் அப்படின்னு பேர் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருந்தது. என் நேரம் பார்த்தாலும் அழுகை 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 அழுகை. ஒரு செகண்ட் கூட ஒரு ஹாப்பினஸ், ஒரு எதுவுமே சீனே கிடையாது. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன நடக்குது? திடீர்னு காலையில் காமிக்கிறாங்க, டிக்கெட் ஏதோ புக் பண்ணிகிட்ருக்காளாமா ஊருக்கு போகிறதுக்கு. நாங்கள் பார்க்குறவங்க கேனையா பாரதி? இல்லை உன் கூட இருக்காங்க வர அவங்களும் கேனையா? அதான் நல்லா கேட்பாங்க எல்லோரும். எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? நல்லதுக்காக தானே நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்குற? எதுக்கு இப்போ நீ இந்த ஊரை விட்டு போயிட்டுருக்குற? லதா வந்து நல்லா கேட்பா, சாரதா நல்லா கேட்பா. சரிங்களா? லதா, நீ புரியாமல் தான் பேசுறியா? என் நிலைமையை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஓட்ட ரெக்கார்டாட்டம் உண்மையை சொன்னால் செத்துருவான்னு சொல்லி அதையே புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து சாரதா வந்து உனக்காக தான் நாங்கள் வந்து அந்த வீட்டில் அவ்வளோ அவமானப்படுத்தினாலும் யாருக்காக நாங்கள் பொறுத்துக்கிட்டோம்? உனக்காக தானே பொறுத்துக்கிட்டோம். கரெக்டான கேஸ் அவங்க கேட்குறது. உனக்காக தானே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களையும் பேச விட மாட்டேங்கிற, நீயும் பேச மாட்டேங்கிற. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ அவங்கள கூட வச்சுருக்கேன்னு தெரியல. ஷோ சாமி, அதுதான் சாரதா நல்லா கேட்பாங்க. நீ வந்து உனக்காக தானே நாங்கள் அவ்வளோ பேச்சு வாங்கினோம், நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஆதியோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியிட்டுருக்காக தானே இத்தனையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். இப்போ மறுபடியும் இப்போ நீ என்னமோ புதுசாக ஒரு முடிவெடுத்து நீ வாட்டு கிளம்பி போகிறேங்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு சொல்லி அதோட முடிகிறாங்க. இது வந்து தானும் வாழாமல் மற்றவங்களையும் வாழ விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பாரதி பூ முட்டை, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? நீ இவங்க வேற வந்திருக்காங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை அதாவது கலவரம் வந்து நல்லதில் முடியும்னு சொல்லுவாங்கள்ல, ஐயோ என்னமோ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, கொட்டாவியாக வருது, சாரி கேஸ். கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவளை கொல்ல வரும்போது இவனுக்கு வந்து ஞாபகம் வந்து பாரதின்னு ஏற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அதனால தான் இப்படி ஒரு அதிரடியாக காமிக்கிறாங்க. பார்க்கலாம். நீ என்ன நாளைக்கு சனிக்கிழமையா? நாளைக்கு ஒரு நாள் இருக்கும், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சீரியல் இல்லை, திங்கக்கிழமை தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த வாரம் வரைக்கும் இருப்பாங்க.
ஹாஸ்பிட்டல்லே தங்கிட்டாங்களாட்டு இருக்குது. சரியா, ஹாஸ்பிட்டல்லையே தங்கிட்டாங்க. கீழே விரிச்சு படுத்துருப்பாங்களாட்டு இருக்குது. தாலியை வந்து எங்கே வேணாலும் தூக்கிட்டு சுற்றுறாங்க. ஆக மொத்தத்தில் இதயம் சீரியல் வந்து ஒரு அழுகை சீரியல். சரியா, அழுகை சீரியல் அழுகை சீரியல் அழுகை சீரியல். ஆதி எப்பா சீக்கிரம் யாபத்தை கொண்டு வாங்கப்பா, முடியலப்பா. நாங்கள் கூட நினச்சோம் தண்ணிக்குள்ளே உளுந்த பிறகாது யாபகம் வரும்னு நினச்சோம், அதுவும் வரல. சரியா, நீ இதில் அந்த சண்டையிலையாவது யாபகம் வருதான்னு அந்த மாதிரியாவது எடுங்கடா. முடியலடா டே, முடியல. ஓகே, வேறு என்ன கைஸ்? அது என்ன கைஸ், எல்லா சீரியல்லையும் ஒரே எலெக்ஷன் தேர்தல். நல்லா கவனித்து பாருங்கள், கார்த்திகை தீபத்தில் எலெக்ஷன். அப்புறம் வேறு என்ன சீரியல் ஏதோ சீரியலில் எலெக்ஷன். கெட்டி மேளம்னு நினைக்கிறேன். கெட்டி மேளம், ஆமாம். கெட்டி மேளத்துலேயே அவங்க அப்பனும் எலெக்ஷன் பற்றி தானே பேசுவான், அது எலெக்ஷன். அப்புறம் வந்து வேறு என்ன, எல்லா சீரியலும் அப்படியே ஒரே கான்செப்ட்லேயே வர மாதிரி இருக்குது. எலெக்ஷன். ஒருவேளை எல்லாமே ஒரே டைரக்டர் எழுதுறாரா கதையெல்லாம்? அப்பா சாமி, இத்தனை கதைக்கு கதை எழுதினாருன்னா அவர் மண்டபம் என்னத்துக்கு ஆகுறது? ஓகே கேஸ், வேறு என்ன? மற்ற சீரியல்லாம் ஒரே லைனில் சொல்லிடலாமா இல்லை வேண்டாமா? ஏன்ப்பா கமெண்ட்ஸே போட மாட்டேங்குது? கமெண்ட்ஸ் நிறையா போடுங்க. லைக்ஸே வர மாட்டேங்குது. லைக்ஸ் போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா, அண்ணா சீரியல் அது ஒரு மாதிரி அறுக்கிற மாதிரி போகுது, நல்லாவே இல்லை. எங்கிட்டாவது சிவபாலன் கூட சேர்ந்து வாழன்னு பார்த்தா அவள் சிவபாலனே வேண்டாங்கிறான். அந்த பொறுக்கியோட தாடி என் கழுத்தில் இருக்க வேணால் அவனை வர சொல்லுங்க, மூஞ்சிலே விட்டு எறிகிறேங்கிறான். இவளையெல்லாம் கௌதமோடையே வாழ விட்டுருக்கணும். சரியா, இவளை கௌதமோடையே வாழ விட்டு அவன் பண்ணுற சித்திரவதையெல்லாம் இவன் அனுபவிச்சிருக்கணும். அவன் நல்லவன் வந்து தாலி கட்டினான் இல்லையா, அதனால் இவன் பேசத்தான் செய்வான். அப்புறம் அறிவை சீக்கிரம் காப்பாற்றணும், அதுதான் வேணும். அப்புறம் வேற என்ன? கெட்டி மேளத்தில் உண்மை துளசி வந்து இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பேர் வாங்கி கொண்டு இருக்கிறாள். அதுக்கப்புறம் வேற என்ன? மகேஸ்வரை பற்றி உண்மை தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். சந்தியாராகம் வேஸ்ட்டு கேஸ், வேஸ்ட்டு. கெட்டவங்களுக்கு வந்து கெட்டவங்க. அது புவனேஸ்வரி அடிமேல் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறான். மாயா வந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பாளாமா, இவள் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாளாமா. ஸோ சாமி, முடியலப்பா, முடியல. அப்புறம் வேற என்ன? சின்னஞ்சிறுக்கிலேயே முதல்ல சீரியல் பார்க்குறவங்களுக்கு 5 லட்ச ரூபா ப்ரைஸ் அப்படின்னாங்க. யார் வின் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ லேப்டாப்பாமா. சரி பார்ப்போம். அந்த சீரியலு கதை வந்து கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பாக இல்லாத மாதிரியே இருக்கும். நீங்களே ஒரு லாஜிக்காக யோசித்து பாருங்கள். அக்காக்காரி தங்கச்சிக்கு வர்ற கஷ்டத்தை நினைக்க மாட்டாளா? லேப்டாப் இஷ்டத்துக்கு வாங்குவாளாமா, ஃபோன் இஷ்டத்துக்கு வாங்குவாளாமா. இவன் அனாதையாட்டு இருக்குது ஹீரோ, அவனை போட்டு அடிக்கிறாங்க. என்ன கதை? இவளே நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் இவளுக்கு எங்கே அங்கே மரியாதை இருக்க போகுது? ஒன்று இவனை வந்து இந்த 2 பேர்த்தோட தம்பிகளாவது காமிச்சிருக்கணும், எடுத்து வளர்த்த பையனாமா. அப்புறம் ஹீரோயின் வந்து இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அது என்ன லாஜிக் இருக்கும்? அவன் அங்கே என்னத்தை பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கதை எப்படியோ வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. வாரிசு சூப்பராக போயிட்டுருக்கு. சிபியை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த டேபிள்லாம் துடைக்கிறது, கீழெல்லாம் துடைக்கும்போது ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாரிசு சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. சூப்பர். அப்புறம் வேறு என்ன? மாறி, நினைத்தாலே நிற்கும். அதுக்கப்புறம் மௌனம் பேசியதேவும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கதையை சுறுசுறுப்பாக கொண்டு போங்க. இன்றைக்கி நல்லா வாங்குவாளாட்டு இருக்காவ. அது யார்? ஐஸ்வர்யாவா? ஐஸ்வர்யா இல்லை, ஜனனி வந்து அடி வாங்குறா நல்லா ஹீரோக்கிட்ட. வாய் ஓவராகி போச்சு அவளுக்கு. அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான் கைஸ். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பை.